அடுத்தபடியாக நமது தலைமையில் இருக்கக்கூடிய மௌலானா இலியாஸ் காஷ்மி ஹதரத் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார். சுதந்திரத்துக்கு தாகம் இருக்கிற வரையும் அடி இது வேறு நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லம் தஸ்லீமா. கண்ணியமான உலமா பெருமக்களே, சுதந்திரத்துடைய நாளில் நம்ம இருக்கணும். இப்னு ஹுல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை இருக்கு, அது பல மோசமான குணங்களை மனிதர்களுடைய உள்ளத்தில் புகுத்தும். அரபுகளுடைய முக்கியமான ஹுசூசியத், முக்கியமான தனித்தன்மை என்ன அந்த குறைஷிகள் உடையதுன்னு சொன்னால் அந்த ஹுர்ரியத், சுதந்திரமாக இருக்கணும். அது பல ஒரு உன்னதமான பண்புகளை மனிதனுடைய உள்ளத்தில் உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்தியாவுடைய இந்த ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு முன்னாடி, பிரெஞ்சுடைய வருகை, அதுக்கு முன்னாடி அந்த போர்ச்சுகல் உடைய காலனி ஆதிக்கம், நம்ம ஸ்கூல் புக்குகளில் இந்த 3 காலனி ஆதிக்கங்களை தான் நம்ம படிச்சிருக்கோம். இந்த 3 காலனிகளும் ஸ்பெயின்ல இஸ்லாம் முழுமையாக தொடை தெரியப்பட்டது. ஸ்பெயின்ல ஆட்சி, அதிகம், டெக்னாலஜி எல்லாம் முஸ்லீம்களுடைய கையில் தான் இருக்கு. எல்லாம் காமிக்கணும். ஆட்சி, டெக்னாலஜி, எஜுகேஷன் இருந்தாலும் அல்லாஹ் தீனுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் இந்த உம்மத்தை கேவலப்படுத்துவான் என்பதை ஸ்பெயின்ல அல்லாஹ் காமிச்சான். அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் தீன் இல்லைன்னு சொன்னா இந்த உம்மத்தை ஆட்சி அதிகாரத்துல வச்சு கேவலப்படுத்துவான் என்பதை அல்லாஹ் பக்தாதில் வச்சு காமிச்சான், தாத்தாரியர்களின் மூலம். அப்ப இந்த ஸ்பெயினுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிறகு அடுத்ததாக இந்த இந்த மேற்கத்தியர்களுடைய முழு டார்கெட் இந்தியாவாக இருந்துச்சு. அன்றைய இந்திய துணைக்கண்டம், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரி எல்லா நாடுகளும் அடைந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்டம். அதான் இந்திய துணைக்கண்டம் என்பது. இப்போ இதில் முழுக்க முஸ்லீம்களுடைய தலைமையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது. முஸ்லீம்களுடைய ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலை உலகத்தில் இருந்துட்டு இருக்குது இந்த பகுதியில். இப்போ இந்த பகுதியிலிருந்து இஸ்லாத்தை தொடை தெரிய வேண்டும். எப்படி நம்ம ஸ்பெயினில் அங்கிருந்து இஸ்லாத்தை முழுமையாக இல்லாமல் ஆக்கணுமோ, அதே மாதிரி இங்கிருந்து இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கணுன்ற முழு காரணத்தோடு தான் கிழக்கிந்திய கம்பெனிகளாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரங்க எல்லாம் அடுத்தடுத்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த போராட்டம் என்பது ஹக்குக்கும் பாத்திலுக்குமான ஒரு போராட்டமாக அது அப்படி அந்த நேரத்திலே உலமாக்கள் விளங்கி கொண்டாங்க. உலமாக்கள் விளங்கி அப்துல் அஜீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடுவது ஒவ்வொரு முஸ்லீம் மேல கடமை என்பதாக சொன்னாங்க, ஃபத்வாக்கள் கொடுத்தாங்க. உலமாக்கள் அதனால தான் வரலாற்றில் சொல்லுவாங்க, உலமாக்களுடைய அந்த ரத்தம் சிந்தின அளவுக்கு மக்கள் வேர்வையை கூட சிந்திருக்க மாட்டாங்க என்பதாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உலமாக்களை இந்த மதரசாக்கள் மூலமாக காலல்லாஹ் கால ரசூல் என்று படித்த இந்த இல்முடைய அந்த கேந்திரங்களிலிருந்து உருவான உலமாக்கள் அவர்கள் முழுக்க இந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறாங்க. தாருல் உலூம் தேவ்பந்தாக இருக்கட்டும், காசி நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி போன்ற பெரிய நாதாக்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த டெல்லியிலிருந்து அந்த டாக்கா வரை உள்ள அத்தனை மரங்களிலும் உலமாக்களுடைய உடல்கள் தொங்கவிடப்பட்டது என்பதாக நம்ம வரலாற்றில் முழுமையாக அவங்க விளங்கின்ற இந்த மதரசாக்கள், இந்த உலமாக்களை நம்ம இல்லாம ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை இந்தியாவிலிருந்து முழுமையாக தொடை தெரிந்து விடலாம் என்ற முழு சிந்தனையோடு அவன் மதரசாக்களுக்கு எதிராக தான் அது அவனுடைய முழு முயற்சி பெற்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே போல இதுக்காக உலக இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மட்டும் போராடனா பத்தாது. முஸ்லிம்கள் உலமாக்கள் மூலம் மிக தீர்க்க தரிசனத்தோட
ஒரு தூர சிந்தனையோடு என்ன செஞ்சாங்க, மற்ற மக்கள், மற்ற இந்து மத சகோதரர்கள், மற்ற மதத்தில் உள்ள சகோதரர்களையும் இணைத்து இந்த போராட்டத்தை கொண்டு போறாங்க. ஒரு 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 பிரச்சனையை ஒரு 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 துவேஷமாக நாம் எதிர்கொள்ளக்கூடாது. எதிரி யார் என்பதை நிர்ணயிச்சு அதற்கு தோதுவாக யாரெல்லாம் எங்க சகோதர சிந்தனையோடு வருவாங்களோ அந்த மக்களையும் அரவணைச்சு பாத்திலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தணும் என்ற அந்த ஒரு ஹிக்மத்தோட நம்முடைய உலமாக்கள் இதை செய்யறாங்க. நம்ம அதிகமாக நம்ம சொல்றோம் காந்தி, மகாத்மா காந்தி என்பதுதான் அவங்க சுதந்திரத்துக்காக போராடின காந்திஜி அவர்கள் சொல்றாங்க. இந்த காந்தி அவர்களை இந்த சுதந்திர போராட்டத்துக்கு முக்கிய பொறுப்பாக கொண்டு வந்தது யாருங்க? ஷேகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் தேவ்பந்தி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க தான் முடிவு செய்யறாங்க. மால்டா சிறையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் மும்பையுடைய அந்த மஷூரா நடக்கும்போது அந்த மஷூரால எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் என்பதாக முடிவு செஞ்ச நேரத்தில் இதற்கு தலைமையில யாரை கொண்டு வர்றது என்பதை இந்த காந்தி இவர்களை முன்னிறுத்தி நம்ம இந்த போராட்டத்தை கொண்டு போகணும் என்பதாக தலைமைக்கு கொண்டு வந்தது. காந்தியை மகாத்மா காந்தியுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தவங்க ஷேகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் தேவ்பந்தி ரஹ்மத்துல்லாஹி. இந்தியாவுடைய தாருல் உலூம் தேவ்பந்தியுடைய முதல் மாணவர். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனுடைய விருட்சத்துல தான் ஜமியத்துல் உலமா ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்தியா பாகிஸ்தான் இது பிரிஞ்சிடக்கூடாது, முஸ்லீம்கள் அந்த எல்லாம் சேர்ந்து சம அளவுல முஸ்லீம்கள் மாற்றம் மத சகோதரர்கள் அளவுக்கு முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இவங்க 2 பேர் இந்த அளவுல இருந்தாதான் இந்த முஸ்லீம்களுக்கு அவர்களுடைய எல்லா உரிமைகளும் கிடைக்கும். இது ஒரு பெரிய சூழ்ச்சி. இது தனி நாடுன்னு போறது இருக்கு. இந்தியாவில் இஸ்லாத்தினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் என்ற ஒரு தெளிவான சிந்தனையோட, இது ஏதோ மக்கா மதீனாவுடைய சிந்தனையில் உருவான சிந்தனை அல்ல, இது இங்கிலாந்திலிருந்து உருவான சிந்தனை, இந்த உம்மத்தை அழிப்பதற்காக உருவான சிந்தனை என்பதாக ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவான நிலைப்பாட்டோட தனி நாடாக பாகிஸ்தான் உருவாகிறத தடுக்கிறான், எதிர்க்கிறான். எந்த அளவுக்கு அவங்க போராடுறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. லாகூர் அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, ஜமியத்துல் உலமா ஹிந்துடைய ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதுக்காக அவங்க இந்தியா பாகிஸ்தான் தனி நாடாக போகக்கூடாது, முழு இந்தியாவும் சேர்ந்து இருக்கணும், முஸ்லீம்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கணும், அந்த விழிப்புணர்வுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்காக போகிறான். அந்த நேரத்தில் ரயிலில் போகும்போது ரயிலில் ஒரு இடத்துல நிறுத்தின உடனே அந்த இயக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து ஹசரத் அவங்கள அடிக்கிறது, அவங்களுடைய மூஞ்சியில் எச்சி துப்புறது, என்னென்ன கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுக்குறான். யாருங்க? ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி. மிகப்பெரிய இறைநேசர், ஆனால் சபரோட பொறுமையோட அதை அப்படியே அமைதியாக இருக்கிறான், எதிர்கொள்கிறான். அப்போ உலமாக்கள் தீனுடைய வேலைக்குன்னு வரும்போது எப்பேற்பட்ட கேவலங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து அதில் என்னுடைய நோக்கம் என்ன, இந்த உம்மத் இந்த தீன் பாதுகாக்கப்படும், அதுக்கு என்ன கேவலம் வந்தாலும் அதை நான் இன்முகத்தோட சகித்து கொள்ள தயார் என்பதை உம்மத்துக்கு உணர்த்தியவர்கள் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி. அந்த மாதிரி செஞ்சவர் அந்த ஒரு ஆளுடைய தலைமையில் வந்தாங்க. இது மாதிரி அவர் ஹசரத் அவங்களுக்கு கேவலப்படுத்துவதற்காக. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நபர் ஹசரத் அவங்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க. நாசிர ஷேகுல் இஸ்லாம்ல இது வருது. அதாவது, ஹசரத், நான் உங்களை கேவலப்படுத்தினதுக்கான தண்டனையை அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலே கொடுத்துட்டான். இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச நேரத்தில் என்னை கட்டி போட்டு வச்சு என்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி எல்லாத்தையும் கேவலப்படுத்தினாங்க, எல்லாத்தையும் என் முன்னாடியே அசிங்கப்படுத்தினாங்க, எல்லாத்தையும் என் முன்னாடி கொலை செஞ்சாங்க. ஹசரத், என்னை உங்களை கேவலப்படுத்துறதுனுடைய தண்டனையாக அல்லாஹ் என்ன இந்த உலகத்தில் இந்த மாதிரி கேவலப்படுத்தினா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்பதாக அவரோட லெட்டர் எழுதுறாங்க. இப்போ நல்லடியார்களை கேவலப்படுத்துவது, நல்ல உலமாக்களுக்கு எதிராக இது மாதிரி அல்லாஹ் அதற்குரிய தண்டனையை என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் கொடுக்குறாங்க. இப்போ மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்போ இந்த சுதந்திரம் என்பது முழுக்க இஸ்லாம் இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படணும், இஸ்லாம் இந்தியாவில் பாதுகாக்கப்படணுன்ற முழு மன தூய்மையோட சத்திய உலமாக்கள் முன்னெடுத்த போராட்டம் தான் இதுவாக. அதனால் அல்லாஹ் ஒரு காலம் இந்த போராட்டத்தை வீணாக்க மாட்டான். முதலாக சஜ்தா செஞ்ச பூமி இது, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக வந்த பூமி இது இந்தியா. அல்லாஹ் ஒருபோதும் இந்தியாவில் இந்த தீனை எந்த நிலையிலும் அதை வீணாக்க மாட்டான்.
அதுக்கான எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய சத்திய உலமாக்கள், ஈமானுடைய முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நாமளும் உறுதி எடுக்கணும், கடைசி வரை இந்த தீனை முழுமையாக பாதுகாத்து இந்த நாட்டுக்கு என்ன தியாகங்களை உலமாக்கள் செய்தார்களோ அதே போல நாங்கள் இந்த உறுதியாக இருந்து இந்த நாட்டுடைய குடிமக்களாக இந்த நாட்டுடைய சட்டதிட்டங்களை பேணி இந்த நாட்டுடைய அந்த அந்த நாட்டுடைய தனித்தன்மையை எந்த நிலையிலும் இந்த நாடு இழந்து விடாமல் இருப்பதற்காக எங்களால் ஆன என்னென்ன முயற்சிகள் இருக்குதோ எல்லா முயற்சிகளையும் செய்யக்கூடியவங்களாக நாங்கள் நியத்து வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.